இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சொத்து பிரச்சனை இருக்கிறது, அதனால இப்படி குடும்பம் சிதறி கிடக்கிறது, மகளுக்கும் மருமகளுக்கும் தான் சண்டை, இப்படிலாம் நிறைய செய்திகள் வருது. உண்மையிலே அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கிறதா? மனோஜ் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே பாரதி ராஜாட்ட அவருடைய கடைசி காலகட்டம், அதாவது மனோஜனுடைய கடைசி காலகட்டம்னு ஒன்று இருந்தது இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து சொத்து கேட்டு பெரிய போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறது உண்மை. வயோதிகம், உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி சூழல்ல மனோஜ் இறந்தது அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வாழ்றதுக்கு அவர் விரும்பலைங்கிறது தான் உண்மை. இந்த 1.25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. சாப்பிடல, மருந்து மாத்திரை எடுத்துக்கல, எல்லாமே நடந்திருக்கு. இந்த சூழல் எப்படின்னா, அவர் கூட இருக்கிற வேண்டிய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுனா வேற வேற வீட்டுல இருக்காங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது இன்னைக்கு 100 மடங்கு சொத்தினுடைய விலை மதிப்பு ஏறி கிட்டத்தட்ட கேட்டா ஆச்சரியமா இருக்கு. 1000 கோடிக்கு பக்கத்துல பாரதி ராஜாக்கு சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. இதுல எப்படின்னா, ஜனனி மேக்சிமம், அதாவது பாரதி ராஜாவுடைய சொத்துக்கள் எல்லாமே ஜனனி எழுதி வாங்கிட்டாங்க. சொத்துக்களை தாண்டி உரிமையாகவே பாரதி ராஜா சார் மீது அதே உரிமை இருக்கிறது இல்லை. அந்த உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய சொத்தும் மறுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது தான் அது இன்னும் பேசு பொருளாக மாறுது. நந்தனாவும் அவமானப்படுத்தப்பட்டாங்க. அந்த 2 பேத்திகள் பாரதி ராஜா சாருடைய பேத்திகள். ஜனனிக்கு 2 ஆண் வாரிசுகள் இருக்காங்க. ஸோ மனோஜ் நந்தனாக்கு 2 பெண் வாரிசுகள். அங்கே பேரங்க அப்படின்னா இங்கே பேத்திகள். எல்லாருக்கும் சம உரிமை இருக்கா இல்லையா? தாத்தான்னும் போது அந்த உரிமை இருக்கா இல்லையா? மருமகங்கிற போது அந்த உரிமை இருக்கா இல்லையா? அது நீங்கள் ஒரு கேரளாலேருந்து வந்த பொண்ணு, அவர் கேரளா தானே, மலையாளி தானே, இங்கே என்ன நம்ம ஊரா அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான நோக்கம். அவங்களையெல்லாம் நம்ம அப்படி தள்ளி விட்டுறலாம், போற போக்குல தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். ஜனனி அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் அப்பாட்ட இருந்து எழுதி வாங்கிட்டாங்க, சட்டப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு இப்படி பண்றாங்க. ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய மறைவு செய்தி எல்லாருமே தமிழ் சினிமா ரசிகர்களை பெரிதும் சோகத்தில் ஆழ்த்தியது. நிச்சயமாக ஒரு வயது மூப்பு காரணமாக தான் இறந்திருக்கிறாரு. தன் வாழ்க்கையில் எல்லா சாதனைகளையும் படைத்தவர் அப்படிங்கிறதுக்கு சொந்தக்காரர். அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தால் கூட, பிரச்சனைகள் சில விஷயங்கள் இருந்தால் கூட, ஒரு லெஜெண்டாக நம்ம அவரை ஹானர் எப்போவுமே நம்ம ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நம்பர் தான் பாரதி ராஜா. எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். அவரை சார்ந்த சில விஷயங்களும் சமூக வலைதளங்களில் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. அவர் செய்த விஷயங்கள், அந்த இறப்பின் பொழுது நடந்த நிகழ்வு, அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது. சொத்து பிரச்சனை இருக்கிறது, அதனால இப்படி குடும்பம் சிதறி கிடக்கிறது, மகளுக்கும் மருமகளுக்கும் தான் சண்டை, இப்படிலாம் நிறைய செய்திகள் வருது. உண்மையிலே அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கிறதா? ஏன்னா இப்போ சொல்லுவாங்க, எப்பவுமே இறந்த அடுத்த கணம் தான் சுற்றி இருக்கவங்களுடைய உண்மை முகம் தெரிகிற மாதிரி அடுத்த 2 நாட்கள்லேயே சொத்து பிரச்சனை இப்படி வீதி வரைக்கும் வரும் அளவிற்கு பெரிதுபட்டிருக்கா? உண்மையிலேயே ஒரு சிக்கல் இருக்கிறதா அல்லது ஊதி பெருசாக்கப்படுதா சார்? இல்லை, உண்மையிலே அப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறது தான் உண்மை. அதாவது நடந்தது என்ன அப்படின்னா, மனோஜ் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே பாரதி ராஜா சார்ட்ட அவருடைய கடைசி காலகட்டம், அதாவது மனோஜனுடைய கடைசி காலகட்டம்னு ஒன்று இருந்தது இல்லையா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சொத்து கேட்டு பெரிய போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறது உண்மை. பல நேரங்களில் பாரதி ராஜா சார்ட்ட மனோஜ் சொத்து கேட்க போக பாரதி ராஜா சார் கொடுக்க மறுத்தார். ஏன் கொடுக்க மறுத்தார்னு நமக்கு தெரியல. 1-2 காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்னென்னா, நம்ம காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, மனோஜ் ஒரு பிரபல நடிகனாக்கி பார்க்கணுன்னு பாரதி ராஜா ஆசைப்பட்டார். தாஜ்மஹால், அல்லி அர்ஜுனா, நிறைய படங்கள் எடுக்க வச்சார். ஆனால் அவரால் ஒரு மகனை நடிகனாக்க முடியல. பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கார்த்திக், நிலகல் ரவி, விஜயன், சுதாகர், நெப்போலியன், இன்னும் பக்கம் ராதிகா, சுகன்யா, ரேவதி, ராதா, பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்கார். அவர் அறிமுகப்படுத்தின எல்லாருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலங்களாக இருக்காங்க. மகனை ஒரு பிரபல நடிகனை ஆக்க முடியலைங்கிற ஒரு வருத்தம் பாரதி ராஜா சாருக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் பாரதி ராஜா சாருக்கு நடக்கல. அப்படியே நீங்கள் மனோஜனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே பிரமாதமாக அவரால் வர முடியலைங்கிறது தான் உண்மை. எல்லா திறமைகளும் இருந்தது, நல்ல மனிதர் தான். ஆனால் கால சூழல் அவர் பிரபலமான ஒரு சினிமா பிரபலமாக வர முடியல. மனோஜோட பழகின ஆரம்பகால நண்பர்கள், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இளையராஜா சார், எஸ்பிபி சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கேந்திரன் சார், சிவகுமார் சாருடைய வாரிசுகள், இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க. அதாவது வெங்கட் பிரபு, சரண், இளையராஜா சாருடைய 2 சன் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, சூர்யா, கார்த்திக், மனோஜ், எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றா சுற்றி திரிந்து ஒரு ஜாலியாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸு.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வெங்கட் பிரபு பிரபல நடிகன் ஆயிட்டாரு, சூர்யா கார்த்திக் தனியாக போயிட்டாங்க, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, இப்போ எஸ்பிபி சரண், இப்படி போனதுக்கப்புறம் மனோஜுக்கு வருமானம் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. அப்பாவை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருந்தது. பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா ஒரு சேத்பட்டில் ஒரு வீடு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி பேரில் இருந்த வீடு, வாங்கினப்பே ஜனனி பேரில் தான் வாங்கினாங்க. அந்த வீட்டில் மனோஜ் வந்து குடியிருக்க சொல்லியிருந்தாரு. மாதம் 1 லட்ச ரூபா வந்து மனோஜுக்கு வந்து செலவு கொடுத்துருந்தார். மனைவி 2 குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் இருக்குல்லையா, 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். ஸோ இதுதான் மனோஜுக்கு இருந்த பணம். ஸோ இது எப்படின்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் இருந்துக்குவேன். நான் தானே வாரிசு, நான் தானே அந்த சொத்துக்கு உரியவன், அதனால் வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். பாரதி ராஜா சார் வந்து தர மறுத்தார். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து மனோஜை அடிச்சிட்டதா கூட ஒரு செய்தி இருக்குது. இதனால் இந்த பிரச்சனையினால் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிட்டு, ரூமை கதவை பூட்டிட்டு கதறி கதறி அழுதுருக்காரு. சமாதானப்படுத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு பின்னடைவு மனோஜ்க்கு. அதாவது வந்து கடைசி 6 மாதம் பார்த்தீங்கன்னா மனோஜும் பாரதி ராஜா சாரும் பேசிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு பின்னடைவு, மனோஜும் எதிர்பார்க்காத பின்னடைவு, பாரதி ராஜா சாரும் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். வாழ்வு வந்து மாற்றணும், அறுவை சிகிச்சை பண்ணி மாற்றணும், இதய அறுவை சிகிச்சைன்னும் போது அது ரொம்ப ஆபத்தான ஒரு அறுவை சிகிச்சையாக இருந்தது. அது அந்த நேரத்திலே சொன்னாங்க, டாக்டரே சொல்லியிருந்தாங்க, இந்த இந்த அறுவை சிகிச்சைக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு, இதில் தப்பிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. 15 நாள் ஓய்வு எடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் மனோஜ் வந்து இன்னைக்கு வந்து பாரதி ராஜா சார் மேலே பெரிய மரியாதையை வச்சிருக்கிற ஒரு சில இயக்குனர்கள், அப்பான்னு கூப்பிடுற ஒரு சில இயக்குனர்கள், அவங்ககிட்ட எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொத்து கேட்குறேன், அப்பா வந்து தரமாட்டேங்கிறாரு, இப்போ எனக்கும் உடம்பு முடியாமல் போச்சு, எப்படியாவது நீங்கள் எல்லாம் பேசி அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் போய் பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிறாங்க. சார் கொடுத்துடலாமே, பையன் தானே, அவருக்கும் உடம்பு முடியல, கொடுத்துடலாமேன்னும் போது சரி வர சொல்லுங்க, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு பேசுவோம், என்னென்ன தரேன்றதை ஒரு முடிவு பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். இந்த தகவலை வந்து இயக்குனர்கள் வந்து மனோஜிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷமாக வந்து மதியம் சாப்பிட்டு படுக்க போனவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறாரு. சடன் கொலாப்ஸ், யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒன்று நடக்கும்னு. விழுந்து இறந்து போயிடுறாரு மனோஜ். இந்த இறப்பு செய்தியே பாரதி ராஜாட்ட சொல்லவே தயங்கினாங்க. சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இடிஞ்சு போயிட்டார். காரணம் என்னென்னா பாரதி ராஜா சாருக்கு ஒரு கில்ட் ஃபீல் வந்துடுச்சு. பையன் வந்து நம்ம தானே வாரிசு, கொடுங்க சொத்துன்னு கேட்டப்பெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டோமே, இப்போ வந்து நம்ம பையனே நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் வந்து, அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் நீங்கள் அந்த இடுகாட்டில் கதறி அழுதது எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து அவருக்கு வந்து வாழ பிடிக்கலைங்கிறது தான் உண்மை ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நினைவு வந்து போயிட்டு போயிட்டு வந்திருக்கு. இது என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக வரும். நீங்கள் ரொம்ப ஞாபகப்படுத்தி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பார்த்துட்டு யோசனை பண்ணி அப்படின்வாங்க, ஜெயராஜ் தானே அப்படின்வாங்க. இந்த விஷயத்த நினைவு தப்பி தப்பி போகுது அப்படிங்கிறது வந்து பாரதி ராஜா சாருடைய சொந்த சகோதரர் ஜெயராஜே வந்து பதிவு பண்ணியிருக்கார் ஒரு யூடியூப் சேனலில், மனோஜ் இறந்த காலகட்டத்திலே. ஸோ அப்படி இருந்தார், வயோதிகம், உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி சூழலில் மனோஜ் இறந்தது அவரால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கு அவர் விரும்பலைங்கிறது தான் உண்மை. இந்த 1.25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. சாப்பிடலை, மருந்து மாத்திரை எடுத்துக்கல, எல்லாமே நடந்திருக்கு. இந்த சூழல் எப்படின்னா அவர் கூட இருக்கிற வேண்டிய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடுனா வேற வேற வீட்டில் இருக்காங்க. அதுவும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சம்பவம், அதுவும் ஒரு தனி சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். பாரதி ராஜா வந்து அவருடைய மகள் ஜனனி வந்து கூட்டிகிட்டு போய் மலேசியாவில் ஒரு 4-5 மாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் இருக்கிற அந்த காட் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற அந்த தோட்டத்து வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜா சார்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி பாரதி ராஜா சார் மேலே இருக்கிற பல சொத்துக்கள், அதாவது கிட்டத்தட்ட பாரதி ராஜா சாருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நம்ம நீலாங்கரை வீடு இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு 4 கிரவுண்டு, அந்த வீடோடு அந்த இடம் வந்து ஒரு 60 கோடி போகுங்கிறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரவுண்டு காலி மனை வந்து பாரதி ராஜா சாருக்கு இருக்குங்கிறாங்க. அதே நீலாங்கரையில் டி நகரில் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் முதல்ல பாரதி ராஜா சார் இருந்தார், அந்த வீடு. அதுக்கப்புறம் இந்த சேத்பட் வீடு, அது வந்து ஜனனி பேரில் இருந்தது, மனோஜ் இருந்தார்ல அந்த வீடு. அது இல்லாமல் டி நகரில் வந்து ஒரு ஸ்டுடியோ, நாயுடு ஹால் இருக்குது இப்போ வந்து வலசரவாக்கத்தில், அம்பிகா ராதா ஸ்டுடியோ பக்கத்தில், அது இப்படி வந்து சென்னையில் பல சொத்துக்கள். இது இல்லாமல் தேனி, காட்ரோடு, அந்த வத்தலகுண்டு பகுதியில் ஏகப்பட்ட சொத்துக்கள், ஏக்கர் கணக்கில் வந்து தோட்டங்கள் எல்லாமே வந்து பாரதி ராஜா சாருக்கு இருக்குது. அன்னைக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டது இன்னைக்கு வந்து 100 மடங்கு சொத்தினுடைய விலை மதிப்பு ஏறி கிட்டத்தட்ட கேட்டால் வந்து ஆச்சரியமாக இருக்குது, 1000 கோடிக்கு பக்கத்தில் வந்து பாரதி ராஜாவுக்கு சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா அந்த ஜனனி வந்து மேக்சிமம், அதாவது வந்து
பாரதி ராஜாவுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து ஜனனி எழுதி வாங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய மருமகள் மனோஜனுடைய மனைவி நந்தனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சில சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. கொடுக்கப்பட்டது. அது எப்படின்னா ஒரு 15 20 கோடி கொடுத்துருக்காங்க சொத்துக்கள். நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 4 லட்சம் வருமானம், அதுலேருந்து வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற சொத்துக்கள் எல்லாம் வந்து ஜனனி வந்து எழுதி வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஒரு சில சொத்துக்கள் வந்து வச்சிருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லி வித்துட்டாங்க இந்த காலகட்டத்துக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தகவல் எல்லாமே உண்மையான தகவல் தான். சொத்து பிரச்சனை தான், இதுதான் வந்து நடந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பாரதி ராஜா சார்லாம் ஒன்றும் செய்ய முடியல, எழுதி கொடுத்துட்டார். மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கங்கையம்பரன் வந்து அவங்க சத்தம் போட்டது, அது மனைவி இப்போ வரலைன்னு அனாதையாக சாக விட்டுட்டீங்க. அவர் வந்து ஒரு நண்பனாக அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 76 திருமணமாகி இன்னைக்கு 2026 50 வருஷமாக கூட இருந்தவங்க. அவங்களுக்கு அது மனவேதனையை கொடுத்துருக்கோம். ஆனால் பப்ளிக்காக வந்து அப்படி கத்துனது அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து தவிர்க்க முடியல. மீடியாவில் எல்லாமே பாரதி ராஜா சார் வீட்டில் தான் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி பிடிக்கப்பட்டு எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அங்கே ராதிகா தான் சமாதானப்படுத்தினாங்க. அங்கே நீங்கள் நீலாங்கரை வீட்டிலேயே நல்லா பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் இறந்ததுக்கு அப்புறம் நந்தனா 2 குழந்தைங்க, பாரதி ராஜா சாரோட பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த 15 கோடி சொத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ பாரதி ராஜா சார் இறந்துருக்காங்கன்னு அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக வந்து இவங்க ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. இவங்க வந்து ஏற்றுக்கலை. ஒரு அந்நிய நபரை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தள்ளி தள்ளி நின்றுருப்பாங்க. நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து நல்லா டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நந்தனா வந்து தனியாக உட்காந்துருப்பாங்க, அவங்களுடைய மகளை கூட்டிகிட்டு தனியாக போவாங்க. இதெல்லாம் நடந்தது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேயே கட் பண்ணி விட்டுறணும் நந்தனாவை. எதுக்கு வந்தாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடந்திருக்கு. அது அவங்க குடும்ப பிரச்சனை தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது நடந்திருக்கு. ஆனால் நந்தனா வந்து என்னென்னா தனியாக கார் பிடிச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காட் ரோடு, அது சொன்னேன்ல வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற ரோடு தான் காட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற தோட்டத்தில் அடக்கம் பண்ணாங்களே, அங்கே இறுதி மரியாதை செலுத்துறதுக்காண்டி போயிட்டாங்க. ஸ்ரீ பாரதி ராஜா சார் வந்து தாத்தா யார் இந்த 2 குழந்தைங்களுக்கு, மனோஜனுடைய மகள்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க போகதானே செய்வாங்க, போகிறது சரிதானே. எப்படிங்க பாரதி ராஜா சாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடையாளம், தமிழ் மக்களுடைய அடையாளமாக இருந்திருக்காரு. தமிழ் மக்களை வந்து உலகளவில் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு படங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்து சொல்லியிருக்கு. மக்களுடைய வாழ்வியை பற்றி பேசியிருக்காரு, நம்ம மண்ணை பற்றி பேசியிருக்காரு, பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து கருத்தமான ஒரு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொள்றாங்க இல்லையா, அதை எதிர்த்து வந்து படம் எடுத்தாரு. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்துல அழுத்தமா சொல்லியிருந்தாரு. கருத்தமா மாதிரி ஒரு பொண்ணு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாரதி ராஜா சார். உலகளவில் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய இறுதி மரியாதையில் நந்தனாவும் போய் கலந்துக்கிட்டாங்க 2 குழந்தைங்களோட. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நந்தனா உட்காந்துருக்காங்க, அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. மகள் ஜனனி போய் அவங்களை எந்திரிக்க சொல்லி அங்கேருந்து போக சொல்கிறாங்க. எந்திரிக்க சொல்லி அங்கேருந்து போக சொல்கிறாங்க. அவங்க சின்னதாக கையை முறுக்குனதாக சொல்கிறாங்க, சின்னதாக ஒரு தள்ளு முள்ளு நடந்ததாக சொல்கிறாங்க. அது எல்லாமே பதிவாக்கப்பட்டு மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்ஸ்லேயே வந்து வந்தது, சேட்டலைட் சேனல்ஸ்லாம். இது வந்து ரொம்ப ராதிகா உடனே பார்த்தீங்கன்னா நந்தனாவை வந்து தாடையை பிடிச்சி கெஞ்சுறதும் கையெடுத்து கும்பிட்றதும் அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். இது வந்து வருத்தத்துக்குரிய செயல். நந்தனாவை வந்து அவங்க வந்து அந்த குடும்ப உறுப்பினராக மதிக்காமல், அவங்களுக்கு சொத்து கொடுக்காம அவங்கள வந்து தள்ளி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனருங்க, தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருந்த ஒரு மனிதர், ட்ரெண்ட் செட்டர் அவர் பாரதி ராஜா சாரை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட மனிதருடைய இறுதி காரியம் நடக்கும்போது இதை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தவிர்த்திருக்கலாம். அதாவது பாரதி ராஜா சாருடைய மரியாதையை மனசில் வச்சு இதை தவிர்த்திருக்கலாம். அவங்க குடும்ப சண்டை, சொத்து கொடுக்கறது கொடுக்காது, அதில் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லாமே வந்து அவங்க குடும்ப பிரச்சனைகள், நம்ம அதில் பேச வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பாரதி ராஜா சாருடைய இறுதி மரியாதையில் இந்த சலசலப்புலாம் வந்ததுனால டோட்டலாகவே பாருங்களேன், அவர் ஒரு பெரிய இமேஜோடு இருந்தார். இதெல்லாமே உடைக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விவாதம் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதான் சார், இப்போ அவர் ஒரு 1000 கோடி சொத்து இருக்குனாலும் அது வந்து மனோஜ் அவரும் மகன் தான். இப்போ பாதிக்கு பாதி சொத்து சம உரிமைன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஜனனி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அவங்களுக்கு, மனோஜ் அவர்கள் இன்னைக்கு மனோஜ் இல்லங்கும் பொழுது அவங்களுடைய மனைவி தான் அதுக்கு முழுவதும் சொந்தக்காரங்க. அப்போ அவங்களுடைய குழந்தை எதிர்காலம் இருக்கிறது, அவங்களுக்கும் முழு பங்கு இருக்குது. சொத்துக்களை தாண்டி உரிமையாகவே பாரதி ராஜா சார் மீது அதே உரிமை இருக்கிறது இல்லை.
அந்த உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய சொத்தும் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது தான் அது இன்னும் பேசு பொருளா மாறுது. இப்ப அது குடும்ப பிரச்சனையா பார்க்க முடியல. அது இறுதி நாட்கள்ல சொல்லும்போது நீங்க ஒரு பாரதிராஜா அப்படிங்கிற அவருடைய பேருக்கே களங்கம் விளைவிக்கும் வகையா இது வருதுல்ல. இறந்து 7 நாள் கூட ஆகல. ஆனா அந்த துயர சம்பவம் அடங்குவதற்குள் இந்த சொத்து பிரச்சனை, அதை மையப்படுத்தி அவங்களுடைய உரிமை மறுக்கப்படுதுங்கும் பொழுது இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப வேதனையான விஷயம். ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். நீங்க வந்து அந்த இறுதி மரியாதையிலே பார்த்தீங்கன்னா, அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க. நந்தனாவும் அவமானப்படுத்தப்பட்டாங்க. அந்த 2 பேத்திகள், பாரதி ராஜா சாருடைய பேத்திகள் அவங்க. அதில எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதாவது மனோஜினுடைய குழந்தைங்க, பாரதி ராஜா சாருடைய பேத்திகள். பாரதி ராஜா சாரோட ரத்தம் அவங்க 2 பேத்திகளும். அப்படி இருக்கும்போது ஜனனிக்கு 2 ஆண் வாரிசுகள் இருக்காங்க. ஸோ மனோஜ் நந்தனாக்கு 2 பெண் வாரிசுகள். அங்கே பேரங்க அப்படின்னா இங்கே பேத்திகள். எல்லாருக்கும் சம உரிமை இருக்கா இல்லையா? தாத்தான்னும் போது அந்த உரிமை இருக்கா இல்லையா? மருமகங்கிற போது அந்த உரிமை இருக்கா இல்லையா? அது நீங்கள் வந்து ஒரு கேரளாலேருந்து வந்த பொண்ணு, அவர் கேரளா தானே, மலையாளி தானே, இங்கே என்ன நம்ம ஊரா அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான நோக்கம். அவங்கள வந்து அவங்களையெல்லாம் நம்ம அப்படி தள்ளி விட்டுறலாம், போகிற போக்கில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அதாவது நம்ம தமிழ்நாட்டு மகன் மனோஜ், அவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு மருமகள் தானே அவங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம தமிழ்நாட்டு மருமகள், நம்ம பாரதிராஜா சாரோட வீட்டு மருமகள், அதில் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாத போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை, உரிய சொத்துக்கள் எதுவுமே தரப்படாமல் அவங்கள வந்து டோட்டலாகவே வந்து அப்படி கிள்ளுக்கீரை மாதிரி தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஜனனி அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் அப்பாட்டிருந்து எழுதி வாங்கிட்டாங்க, சட்டப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணுறாங்க. நாத்தனார் பிரச்சனையெல்லாம் பல இடங்கள்ல இருக்கும், எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான். ஆனால் இங்கே நடக்கிறது வந்து நம்ம நாத்தனாருடைய பிரச்சனையாக நம்ம இங்கே எடுத்துக்க முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனிதர் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நியாயம்னு ஒன்று இருக்குது. இந்த ஒரு தர்மப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா மனோஜ் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த சொத்துக்களை இப்படி வந்து பிரிச்சிருக்க முடியுமா? ஜனனி அவர்கள் வந்து மொத்த சொத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்க முடியுமா? செஞ்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. மனோஜ் அவர்களுக்கும் ஒரு பாதி உரிமை இருக்குது, ஜனனி அவர்களுக்கும் பாதி உரிமை இருக்குது. ஸோ இன்னும் இதுக்கு ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா இது 3ஆ போடணும் இந்த சொத்தை. பாரதி ராஜா சாருடைய மனைவி சந்திரலீலா பாரதி ராஜா சார் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு, ஜனனிக்கு ஒரு பங்கு, மனோஜ் இருந்தால் மனோஜுக்கு, மனோஜ் இல்லைன்னும் போது மனோஜினுடைய மனைவி அந்த குழந்தைங்களுக்கு தான் அந்த பங்கு கொடுக்கும். இப்போ இங்கே தான் சார் பிரச்சனையே. இப்போ பாரதி ராஜாவுடைய மனைவி அவர்கள் இருக்கிறாங்க, அவருடைய குரல் அவங்க தான் டிசைடு கூட பண்ண இடத்துல இருக்கிறாங்க. மகன் ஒன்று மகள் ஒன்று அப்படின்னா இருவருக்கும் சமமாக கொடுக்கணும். இப்போ ஆனால் அங்கே அவங்களுடைய உரிமையே மறுக்கப்பட்டுருச்சோ? பாரதி ராஜா சாருடைய மனைவி முடிவெடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கே அங்கே அந்த வாய்ஸ் இல்லையா? அப்போ அதுதான் சிக்கலாக இருக்கிறதா இந்த இடத்துல? அவங்க தான் மனைவி, இப்போ அவங்க சொல்லணும் மகளுக்கும் மகனுக்கும் இதுதான் இந்த இடத்துல மகனின் மனைவி மருமகள் தான் இன்னொரு மகள் மாதிரி இருவரும் 2 பேருக்கு தான் சம உரிமை அவங்க சொல்லணும். ஆனால் அந்த இடத்துக்கான உரிமையே அவங்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற விஷயங்களும் வருதே சார். இது வந்து எப்படின்னா இந்த குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து பல வருடங்களாக தெரிஞ்ச விஷயம் தான். சினிமாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பல நம்ம அதை பொது வெளில மேபி நம்ம அதை தான் நம்ம அதை பெருசாக வெளிப்படுத்தவும் விரும்பலை. அது வந்து மீடியாக்களும் அதை பற்றி பேசலை, எல்லாமே இருந்தது. இப்போ கூட யாருமே பெருசாக அதை பேச மாட்டாங்க, பேச விரும்பலை. ஆனால் அது என்ன அப்படின்னா இது பொது வெளிக்கு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே நடந்த சம்பவங்கள் பொது வெளிக்கு வந்த ஒரு சம்பவங்களாக ஆயிடுச்சு. 3ஆவது நாள் பால் ஊத்துற காரியம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தனாவோ மொத்தமாகவே நிராகரிக்கப்பட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நந்தனாவோ அந்த பாரதி ராஜா சாருடைய 2 பேத்திங்களோ அங்கே வரவே இல்லை, அங்கே இல்லவே இல்லை. அப்படின்னா அவங்க வர்றதுக்கு வந்து அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் கேட்டீங்க மனைவிக்கே வந்து அந்த முடிவெடுக்கிற உரிமை இல்லையா அப்படின்னா, பாரதி ராஜா சாருக்கும் பாரதி ராஜா சார் மனைவிக்குமே சில பிரச்சனைகள் இருந்து பல காலம் தள்ளி இருந்திருக்காங்க. பொதுவான ஒரு விஷயம் நம்ம பேசுறது வந்து இப்போ இந்த பாரதி ராஜா குடும்பத்தை வச்சே பேசலை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தாய் என்பவள் அந்த மனைவியாக இருந்து தாயாக இருக்கிறவங்க பெண்களுக்கு தான் அதிகம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது இயற்கையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கேரளாலேருந்து வந்தவங்க, மருமகள் தானே, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா ராசிப்பட்டதே கிடையாது. அது இயல்பான ஒரு விஷயம். அப்படி வந்து அவங்களுக்கு இது போதும்னு அவங்களும் நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. ஏன்னா அவங்க வந்து வயதில் மூத்தவங்க, அவங்க வந்து நடுநிலையாக இருக்க வேண்டியவங்க, அவங்களும் அப்படி நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரில. ஆனால் அவங்கள நம்ம எதுவும் வந்து இந்த இடத்துல சொல்லி, அதாவது வந்து அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லி பேச முடியாது. ஆனால் எப்படி இது பிரிக்கப்படணும் அப்படின்னா மனைவிக்கு, நந்தனாக்கு, ஜனனிக்கு இப்படி தான் அந்த சொத்துக்கள் வந்து பிரிக்கப்படணும். அதுதான் வந்து நியாயம், அதுதான் வந்து சரி. இப்போ வந்து அவங்க ஒரு மலையாளிங்கிறதுக்கான நம்ம தள்ளி வச்சிருக்கோம். அவங்க தமிழா, மலையாளியா, இந்தியா, உருதுவா, இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, மதம், ஜாதி, மொழி எல்லாத்துக்கும் மீறி பாரதி ராஜா சாருடைய மருமகள், மனோஜினுடைய மனைவி, பாரதி ராஜா சாருடைய 2 பேத்திகள் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு பெண்.
தனியாக வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எதிர்பார்த்துருப்பாங்களா மனோஜை திருமணம் பண்ணி ஒரு 46-47 வயசில் வந்து மனோஜ் இறந்து போயிடுவார், அதோட அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து நந்தனா எதிர்பார்த்துருப்பாங்களா? சற்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மனோஜே அவருடைய இறப்பை வந்து இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்த்துருப்பாரா? யாருமே எதிர்பார்க்கல, மனோஜும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தொடக்கம் ரொம்ப சின்ன ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னும் போது யாரை நம்பி வந்தாங்க? மனோஜை நம்பி தானே வந்தாங்க. அப்போ மனோஜுக்குடைய உரிமைகள் எல்லாமே வந்து நந்தனாக்கு கொடுக்கப்படணுமா இல்லையா? கொடுக்கப்படணுங்கிறது தான் சரி. அது வந்து அது சொத்தாகட்டும், அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினராகட்டும், அவங்க மரியாதையாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஆனால் அவங்கள வந்து ஒரு அந்நிய நபராக நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ இதே சொல்கிறேன் கேளுங்க. பாரதிராஜாவுடைய மகன் அதே அவங்க தேனி பக்கத்தில் இருக்கிற அந்த அவருடைய எப்படி சொல்றது சொந்த ஊர்லேயே வந்து பொண்ணு எடுத்திருந்தாருன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது. சொந்தக்காரவங்கலாம் 1000 பேர் இருப்பாங்க, தட்டி கேட்பாங்க, என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி பண்ண முடியும்னு வந்து கேட்பாங்க உரிமையா. ஆனால் இங்கே பாருங்க, அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நாதி இல்லைங்கிறதுக்காண்டி நீங்கள் ஒருத்தரை வந்து அப்படியே வந்து நிராகரித்து 1000 கோடி இருக்கிற சொத்து அதில் வந்து 15-20 கோடி கொடுத்து அவங்களுக்கு வந்து அநீதிங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது அநீதி, இது செய்யப்படும் துரோகம். இந்த துரோகம் வந்து எப்படின்னா, இது நந்தனாக்கு செய்யப்படுற துரோகத்தை விட இது மனோஜுக்கு செய்யப்படுற துரோகம். மனோஜ் உயிரோடு இருந்தால் அது நடக்குமா? நடக்காது. ஆனால் பாரதிராஜா சார்ட்ட அந்த சொத்துக்கள் எழுதி வாங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவரால் எதுவுமே செய்ய முடியல. காரணம் என்னன்னா, அவருக்கு நினைவு சரியா இல்லை, வயோதிகம், பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் தனியாக இருந்திருக்காருங்க. அந்த நீலாங்கரை வீட்டில் வந்து தனியாக இருந்திருக்காரு. வேலையாட்கள் இருந்திருக்கிறாங்க, உறவுகள் இல்லை. வேலையாட்கள்ங்கிறது நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க. உறவுகள் என்பது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறவங்க. அப்படி உறவுகள் யாருமே இல்லையே. மனைவி இல்லை, மகள் இல்லை, மகன் இறந்துட்டாரு, சொந்தக்காரவங்க இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, யாருமே இல்லாத ஒரு சூழலில் அது அன்னைக்கு முதல் நாள் வந்து சாப்பிட்டு படுக்க போனவர் அடுத்த நாள் வந்து காலையில் தான் அவர் இறந்திருக்கதே பார்த்துருக்காங்க. எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு கூட தெரில. ஸோ இதுதான் கங்கையம்மன் வெளிப்படுத்தின அந்த வேதனையை கூட இதன் காரணமாக தான் வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ மொத்தத்தில் ஒரு ஒரு நியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தனா அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அதுதான் சரி. நம்மெல்லாம் வந்து இதை வந்து அவங்க குடும்ப பிரச்சனை பேசுகிறோம், பேசக்கூடாது. ஆனாலும் அந்த உலகத்தில் இருக்கிற தமிழ் முகங்கள் எல்லாருக்கும் அடையாளமாக இருந்தவர், ஒரு மக்களின் நாயகனாக இருந்தவர் பாரதிராஜா சார். பல விஷயங்களை கருத்துக்களை அவரோட படத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காருங்க. வேதம் புதிதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காட்சி இருக்கும். அதாவது சத்யராஜ் கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்பான், உங்களோட பேர் என்ன அப்படின்னா, பாலு தேவர் அப்படின்வாரு. பாலு உங்கள் பேர், தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்பார். பலான்னு அந்த சின்ன பையன் கன்னத்தில் அரைகிற மாதிரி ஷார்ட் போட்டுப்பார். இந்த அவர் வந்து காட்சிப்படுத்தியிருக்கார், அதை வசனப்படுத்தியிருக்கார், அவர் வந்து அதை எடுத்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னும் போது இது அந்த சமூகத்தை சார்ந்த அவரே இதை வந்து சுட்டி காட்டியிருக்கார். ஸோ எல்லாத்தையும் ஜாதி மதத்திலேருந்து எல்லாத்தையும் உடைக்கணும்னு பல விஷயமான அவருடைய படம் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய குடும்பத்தில் இப்படி நடக்க விடுறதுங்கிறது தப்பு. இதை வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து உணரணும். இது பாரதிராஜா சாருடைய அது அவருடைய பேருக்கு களங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பணம் முக்கியம் கிடையாது. அவருடைய பேரும் அவருடைய புகழும் என்னைக்கும் நிலைச்சு நிற்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய நாயகன் அவர் அப்படின்னும் போது இதை அவங்க உணர்ந்து நந்தனா அவர்களுக்கும் அதாவது மனோஜினுடைய 2 வாரிசுகள் பாரதிராஜாசருடைய பேத்திக்கும் நியாயத்தை வந்து அவங்க பண்ணணும். நியாயமாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் அதை வந்து அவங்க உணர்ந்து வந்து அவங்கள அணைச்சிக்கணும். ஓகே சார். எனிவேஸ் அதுதான் அவங்க பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய பெயர் கலங்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க குடும்பத்தினர் செய்யணும். அப்போ அவங்க குடும்பத்தினர் ஒற்றுமையாக சரிசமமாக என்ன திரைப்படத்தில் பேசினாரோ அதை தான் அவங்க நிஜத்திலேயே நடந்துக்கணும். அது பொதுவெளிக்கு வரும்பொழுது அது விமர்சனங்களாகவும் கடந்து போக முடியாமல் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி வருது. அதை குறித்து நிறைய விஷயங்கள் அந்த அளவுகளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.